வங்க கடல் கடைந்த மாதவனே கேசவனே, வங்க கடல் கடைந்த மாதவனே கேசவனே, வங்க கடல் கடைந்த மாதவனே கேசவனே, திங்கள் திருமுகத்து சேயிழையர் சென்றிரைஞ்சி, திங்கள் திருமுகத்து சேயிழையர் சென்றிரைஞ்சி, அங்க பறி கொண்ட வாட்டை அணி புதுவை, அங்க பறி கொண்ட வாட்டை அணி புதுவை, பைங்கமல கண்டறிய படபிர கோரி சொன்ன சங்க தமிழ் மாலை, சங்க தமிழ் மாலை, கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை, பட்டத்தினான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை, பைங்கமல தந்தறிய பட்டத்தினான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை, முப்பதும் தப்பாயே சங்க தமிழ் மாலை, முப்பதும் தப்பாமே இங்கு இப்பதி சுரைபார், இரண்டு மாவரை தோல், இங்கு இப்பதி சுரைபார், இரண்டு மாவரை தோல், செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலாள், செங்கல் திருமுகத்து செல்வ எங்கும் திருவருள் பெற்று புருவரியும் பாவாய், எங்கும் திருவருள் பெற்று புருவரியும் பாவாய், திருப்பாவை என்கின்ற இந்த ஆச்சரியமான பிரபந்தத்துக்கு ஆண்டாள் கடைசியில கேட்பவர்கள், இதை சொல்லுபவர்களுக்கு என்ன பலன், பகவான் என்ன கொடுப்பார் அப்படிங்கிறது சொல்றார். இது எந்த பிரபந்தமாக இருப்பினும் தமிழ்ல ஆழ்வார்கள் அருளி செய்த பிரபந்தத்துக்கு மட்டும் இல்லை, சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய ஸ்தோத்திர பிரபந்தங்களுக்கும் கடைசியில பலஸ்ருதி சொல்லுவது நம் பூர்வாச்சாரியர்களுடைய வழக்கம். தேவோன சுபம் ஆதனோது, யார் இதை படிக்கிறாளோ சுபம் ஆதனோது, நல்லதே நடக்கும். ரங்காஸ்தானே ரசிகமஹிதே ரஞ்சிதா சேஷசித்தே வித்வத் சேவா விமல மனசா வெங்கடேஷேன கிளிப்தகான்னு தேசிகன் எடுத்தார். நல்ல ஒரு சத்கோஷ்டியாய் சங்கோஷ்டியாய் ஏற்பட்டு அவர்களுடைய அனுகிரகம் கிட்டும் என்பது திண்ணம். விதனோது காமான் என்று நிருஹரியை நிருசிம்மனை பிரார்த்தித்தால் நடக்கும்னு தேசிகன் எடுத்தார். ஆயுராரோக்கிய சௌக்கியம் என்று முடித்தார் நாராயண பட்டத்திரி. எந்த ஒரு பலனுமே நம்மை பகவான் கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த கருத்தை தன் மனதில் தாங்கிய ஆண்டாள்
தன்னிலையை அடைந்தவளாய் பெரியாழ்வாருக்கு பெண்ணாய் ஆச்சரியமான இந்த குலத்தில் சுவாமி மணவாள மாமுனிகள் எடுக்கிறார். 5 குடிக்கொரு சந்ததியாய் 5 குடிகள், வேயர் குடி, அயோனிஜ குடி, மாறன் குடி என்று, பரம்பன் குடி என்று, மூங்கில் குடி, இத்தனை ஆழ்வார்களுக்கு அப்புறம் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசைப்பிரான், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், இவர்களுக்கு பின் அவதரித்தவள் ஆண்டாள். இந்த 5 குடிகளும் செய்த தவத்தின் பயனாக பிறந்தவள். 5 குடிக்கொரு சந்ததியாய் என்றார். அந்த ஆண்டாள் கடைசியில சொல்லக்கூடிய இந்த அழகான பாசுரம் வங்க கடல் கடைந்த என்கின்ற பாசுரத்தை அனுபவிப்போம். வங்க கடல் கடைந்த. வங்க என்றால் என்ன? கப்பல். மிகவும் பெரிய பெரிய கப்பலோடு கூடிய கடல் வங்க கடல். நிறைய வங்கங்கள் இருக்கக்கூடிய கடல் வங்க கடல் கடைந்த. அதை கடைந்தெடுத்த. யார் கடைந்தெடுத்தா? அப்போது அந்த கடைந்தெடுத்த கடலிலிருந்து அவ கடைய ஆரம்பிச்சா. தேவர்களும் அசுரரும் கடைய ஆரம்பிச்சா. எனர்ஜி எல்லாம் போயிடுது. அப்படியே க்ஷீணிச்சு கீழே விழும்போது அப்போது பகவானே தான் வந்து கடைந்தார். அதுதான் நம்ம சரித்திரம். ஞாபகம் வச்சுங்க. தேவர்களும் அசுரரும் கடைஞ்சா. ரொம்ப வீக் ஆயிட்டா. வீக் ஆனோன்னு அது அப்படியே கீழே போய் க்ஷீணித்து விழ அப்ப பெருமாளே தானே கடைந்தார். வங்க கடல் கடைந்த மாதவன். எதுக்கு இத்தனை பண்ணிருக்கார்? ஏன்னா மகாலட்சுமி கிடைக்க வேண்டும் என்பதற்காக, ஜெகன்மாதா கிட்ட வேண்டும் என்பதற்காக. ஏன்னா உலகத்துக்கு செல்வ செழிப்பே போயிட்டான். துர்வாசர் சாபம் கொடுத்திருக்கார், செல்வத்தை இழந்து விடும் இந்த உலகம். அப்ப செழிப்பை இழந்த இந்த உலகத்துக்கு மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் மறுபடியும் வர வேண்டும் என்பதற்காக மா என்கின்ற மகாலட்சுமிக்காக பெருமாளே கடைந்தெடுத்தார். வங்க கடல் கடைந்த மாதவன். சரி, இந்த பாசுரத்தை ஏறக்குறைய ஆண்டாள் எங்க பாடிப்போம்? மயிலாப்பூர்ல. ஏன்னா இந்த பக்கம் மாதவ பெருமாள் கோயில், அந்த பக்கம் கேசவ பெருமாள் கோயில். அதனால மாதவனை, கேசவனை, கேசபாசங்களோடு கூடிய எம்பெருமான். சரி, இப்ப மாதவன் சொல்லிட்டா கூர்மம், கூர்மாவதாரத்தை சின்ன கூர்மமான மகாலட்சுமியை காப்பாத்துறதுக்கு பெரிய கூர்மமா இருக்கக்கூடிய பெருமாள் வந்தார். கூர்மத்துக்கு முடியெல்லாம் உண்டா? உண்டு. ஆழ்வார்கள் என்ன சொல்றாங்கன்னா வியாக்கியானங்கள்ல பல இடத்துல பெருமாளுக்கு கூர்மாவதாரத்திலும் கேசபாசமா. அதனால கேசபாசங்களோடு கூடிய கூர்மாவதாரம் நினைச்சு பாருங்க. ஒரு அழகான ஒரு ஆமை, அந்த ஆமைக்கு அழகா ஹேர் எல்லாம். நம்ம பெருமாள் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா ஏதாவது பண்ணுவார். அதனால அந்த மாதவனை, கேசவனை, அல்லது இப்படி லட்சணம் வச்சுக்கலாம். மா என்கின்ற மகாலட்சுமி மார்புல இருக்கா, ஸ்ரீயப்பதித்வம். கஹாங்கிற பிரம்மா நாபியில இருக்கார், ஈசங்கிற சிவபெருமான் சரீரத்துல இருக்கார். ஆனா பிரம்மா ஈஸ்வரனை காட்டிலும் ஒரு இடம் மகாலட்சுமியை மார்பில் கொண்ட இடம். அப்படின்னா மாதவனை, கேசவனை, அப்பேற்பட்ட எம்பெருமானை விரதம் இருந்து நோம்பிருந்து பெண்கள் இருந்தால் ஆண்டாள் சொல்றா. இந்த பெண்கள் யார்? அவளேதான். இப்ப தன்னிலையை அடைஞ்சுட்டா இல்லையா? அப்ப அந்த விரதத்தை அனுஷ்டித்த பெண் வேற அப்படிங்கிற மாதிரி சொல்றா. மாதவனை, கேசவனை திங்கள் திருமுகத்து சேரிழையார் சென்றிரஞ்சி. அங்கு இருக்கக்கூடிய சந்திரவதனத்தை போல் இருக்கக்கூடிய பெண்கள். 1 இல்ல 2 இல்ல, அந்த அத்தனை ஆய்பெண்களும் சேடியார் சென்றிரஞ்சி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை, அந்த திருவாய்ப்பாடியிலே, ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆய்ப்பாடியா நினைச்சுட்டு இருக்கா. அந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் போது புருஷார்த்தங்களை பெற்றாள். என்னென்ன புருஷார்த்தம்? தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். இந்த 4 புருஷார்த்தங்கள்ல பரம புருஷார்த்தம் இது மோக்ஷம். இந்த 4த்துக்கும் தமிழர்கள் கொடுத்த பேர் என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்லாம் எங்க இருக்கு? நல்ல வேலை சார், ஆவின்ல கிடைக்கவே மாட்டேங்குது சார் இந்த 3 பாலும். இந்த 3 பால் அங்க இருக்கா? அப்படின்னா திருவள்ளுவர் இந்த சதுர்வித புருஷார்த்தத்தையும் தெரிந்தவர். 3 பாலை சொல்லிட்டோ. அதனால கடைசியில மோட்சத்தை சொல்றார். பிறவிக்கடலை நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேரானார். அதனால அந்த இறைவனடியை சேர வேண்டும், மோட்சத்தை பெற வேண்டும் என்றால் பெருமாளை தான் கதி, சரணாகதி தான் கதி. அதனால இந்த இடத்த சொல்றார். அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை. அணி புதுவை ஒசத்தியா இருக்கக்கூடிய இந்த ஊருன்னுட்டா. இந்த ஊர்னு சொன்னது ஸ்ரீவில்லிபுத்தூரை சொல்றா. ஏன்னா தன்னிலையை அடைஞ்சுட்டானோ. முதல் 29 ஆய்ப்பாடின்னு நினைச்சா, இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆயிடுது. அணி புதுவை பைந்தமல தந்தெரியில் பட்டர்பிரான் கோதை. கோதை, அந்த கோதை எப்பேற்பட்டவள்? ஆண்டாள் நாச்சியார். அந்த கோதைங்கிறது தமிழ்ல மாலையை குறிக்கும்.
ஏன்னா இவ மாலை சூடி கொடுத்தாள், பூமாலை பாடி கொடுத்தாள், பாமாலை பாடி கொடுத்தாள், பூமாலை சூடி கொடுத்தாள். இதுல கோதைங்கிற வார்த்தை வந்துடுது, மாலை மாலைன்னு. ஆனா இவ வாக் சாமர்த்தியத்துக்கும் அதிபதியாக இருப்பதால் சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய பெயர் கோதா. கோதா கோதை. அதனால இந்த இடத்துல சொல்றா, பைங்கமல தந்தெரியில் பட்டர்பிரான் கோதை சொன்ன அந்த பட்டர்பிரானா இருக்கக்கூடிய இந்த விஷ்ணு சித்தர் அருளி செய்த, அதாவது சுல்ப சூத்திரங்கள் நிறைய சூத்திரங்களுக்கு அதிகாரியா இருந்தார் பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர். அவருடைய கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை, கூட்டம் கூட்டமாக வார்த்தைகள் வந்து அழகா அலைமோதி இருக்கக்கூடிய பிரபந்தம் சங்கத் தமிழ் மாலை. 30 பாசுரங்கள்லயும் நான் பாடியிருக்கிறது வசத்தியான தமிழ். அதை தப்பாமே இங்கு பரிசு உரைப்பார். அதை தப்பாமல், அதை ஒரு விதத்திலும் பிழை செய்யாமல், எதை விடத்தையும் விடாமல் நித்தியபடி சொல்ல வேண்டும். நித்தியபடி நீ சொல்லக்கூடிய ஸ்லோகம் எது? ரகுவீரகத்தை நித்தியபடி சொல்றியோ? அப்ப நடுவில் ஏதாவது கேள்வி கேட்டா சக்குன்னு சொல்லிடுவிய. அப்புறம் நீ ருத்ரன் நீ தினம் எந்த ஸ்லோகம் சொல்ற தெரியல. அப்புறம் ஸ்ரீவர்தன் கருட தண்டகம், நீ என்ன சொல்வ? ஹயகிரீவ ஸ்தோத்திரம். ஸ்ரீவர்தன் நித்தியப்படி எந்த ஸ்லோகம் சொல்வ? நித்தியப்படி ஏதாவது பழக்கம் வச்சுக்கோ. நித்தியப்படி ஏதாவது ஒரு ஸ்லோகம், ஒரு சின்ன ஸ்லோகம், ஒரு காமாசி காஷ்டகமோ, இது கனகதாரா, உனக்கு என்ன பிடிச்ச ஸ்லோகம் பிடிச்சிருக்கோ, நீ யாருக்கிட்ட என்ன கத்துக்கிறியோ அது தினம் சொல்லணும். விஷ்ணு என்ன சொல்வ? நித்தியம் சந்தியாவந்தனம் நீ கர்மா பண்ற ஸ்லோகம். இனிமேல் ஏதாவது சின்ன குட்டியா கத்துக்கோ, கிட்ட செல்லும். அப்புறம் இந்த சர்வேஷ் தினம் ஆதித்ய ஹிருதயம் தினம் சொல்லிடுவேன். நம்ம அவ்யுத் துவயமந்திரம் சொல்ற. இன்னொரு ஸ்லோகம் கத்துக்கோ, ஸ்ரீவர்தன் தோட்ட காஷ்டகம். வெரி குட். அப்புறம் தர்ஷன் ஹரிவாயு ஸ்துதி தினம் சொல்றியா? நீ என்ன சொல்வ? சோ இதெல்லாம் இப்ப இந்த ஸ்லோகங்கள்ல நித்தியப்படி நீங்க சொல்றதா வச்சுட்டு கேளியா. இந்த இடத்துல ஆண்டாள் சொல்றா, 30 தப்பாமே. எது சொல்றதா இருந்தாலும் தப்பாமல் சொல்ல வேண்டும். இல்ல சார், நாங்க வேற விதமா அர்த்தம் வச்சுப்போம். தப்போடு சொல்ல வேண்டும். தப்பாமே ஃபுல்லா தப்போடு சொல்லுவோம், அப்படி வச்சு கூட. தப்பாமே இங்கு பரிசு உரைப்பார் ஈரிரண்டு மால் வரை தோல். ஒருவேளை அப்படி சொன்னா என்ன பரிசு கிடைக்கும்னா, ஈர் 2 மால். ஈர் 2ன்னா எவ்வளவு? 4. ஈர் 2 2 × 2 4. மால் வரை தோள், பெருத்த தோள்கள், கொழுத்த தோள்கள், ரட்சிக்கக்கூடிய தோள்கள். அதனால அப்பேற்பட்ட ஈர் 2 மால் வரை தோள். அதை உடையவன் எவன்? செங்கண் திருமுகத்து செல்வ திருமால். அதனால திருமால் இந்த இடத்துல ஆள் அப்புறம் சேர்த்துக்கலாம். அதனால செங்கண் திருமுகத்து செல்வ திருமால். அதனால அப்பேற்பட்ட அழகான முகலாவண்யம், கண்கள் தாமரை இதழ் மாதிரி இருக்கு. அப்பேற்பட்ட திருமால். மால் அப்படிங்கிற வார்த்தையை ஏற்கனவே சொல்லியிருக்கா. மாலே மணிவண்ணால வியாமோகம் கொண்டவன். இந்த இடத்துல திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று. இதை நீங்க சொன்னா உங்களுக்கு மட்டும் ஞானமோ செல்வமோ வராது, குடும்பத்துக்கே வந்துடும், எல்லாருக்கும் வந்துடும், சுத்தி இருக்க வாழ்க்கைலாம் வந்துடும். பக்கத்து உங்க ஏரியால எல்லாரும் பெரிய பெரிய வீடு எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிடும், எல்லாரும் மோட்சத்துக்கு போயிடுவா. வீடு கட்டின உடனே மோட்சத்துக்கு போயிடுவாளான்னு கேட்டா அப்படி இல்லை. எப்போ மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு அத்தனை பேருக்கு நல்லது நடக்கும். பார், ஆண்டாள் எப்படி நினைக்கிறா? நீ சனாதன தர்மத்தை பின்பற்றியவனோ பின்பற்றாதவனோ, நீ எந்த மதத்தை பின்பற்றினாலும் பரவாயில்லை, எந்த தேசத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, எந்த நம்பிக்கையோடு இருந்தாலும் பரவாயில்லை, எந்த மொழி பேசினாலும் பரவாயில்லை, எந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த இடம் எந்த ஜியோகிராபியை சேர்ந்தவனாக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த ஜெண்டரா இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டாளுடைய அனுகிரகத்தால் எல்லோரும் நன்னா இருப்பார். ஒரு பிராட் மென்டாலிட்டி வருங்க. அதனால சொல்றா, எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். அதனால நீங்க நன்னா இருக்கணும்னு ஆண்டாள் சொல்றா. நம்மளை பார்த்து ஆண்டாள் எவ்வளவு அழகா, ரொம்ப அழகா பாடி அனுகிரகம் பண்ணியிருக்கா பாருங்க. அதனால நீங்கள்லாம் இந்த சிஷ்யர்கள்லாம் எவ்வளவு சமத்தா நீங்க பங்கு எடுத்துட்டீங்க. நீங்க பங்கு எடுத்துட்டா மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த பாசுரங்கள் எல்லாம் கேட்டிருப்பா. அவர்களுக்கும் நல்லது ஏற்படும். நிச்சயமா ஆண்டாளுடைய அனுகிரகத்தால் நல்லது ஏற்படும். எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். சந்தோஷமா ஹாப்பியா இருப்பா அப்படின்னு ஆண்டாள் இந்த 30வது பாசுரத்தால் தலை கட்டுகின்றாள். ஆண்டாளுடைய அந்த திருப்பாவை பிரபந்தத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நாச்சியார் திருமொழியின் சாரம், அதன் முடிவில் அவளுக்கு வந்த கனவு, அந்த கனவினால் பெருமாள் ஒரு விஷயத்தை பட்டர் பிரானுக்கு சொல்ல, அவளுக்கும் பெருமாளுக்கும் நடந்த அந்த பரிணயம் விவாகோத்சவத்தை அனுபவி. Dear Astika reader, I am happy to be authoring a 2-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book
aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org/books. Namaskaram. Namaskaram Astikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to 7 cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland and Wellington between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.